Hello aspirants, welcome. ஒரு புது கிளாஸ்க்கு வெல்கம் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு புத்தர்கள் பத்தி பார்க்கலாம். சரியா? புத்தர்கள் இந்த டாபிக் வந்து கிளாஸ் 7 என்சிஆர்டி சாரி கிளாஸ் 7 சமச்சீர் அண்ட் கிளாஸ் 11 சமச்சீர்ல இருக்கு. சரியா? ஸோ ஒரிஜின் அண்ட் ரைஸ் ஆஃப் குப்தா டைனாஸ்டிஸ். புத்தர்கள் பார்த்தீங்கன்னா யார் இந்த குப்தா டைனாஸ்டி ஃபவுண்ட் பண்ணாரு, யார் வந்து ஃபர்ஸ்ட் மன்னரா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் அரௌண்ட் 240 CE. ஓகேவா? இவர் வந்து ஒரு சின்ன ஏரியா மட்டும்தான் ரூல் பண்ணாரு. அந்த ஏரியா வந்து மகதா, பிரசன்ட் டே பீகார்ல இருக்கிற ஒரு ஏரியா. சரியா? அதுக்கப்புறமா குப்த டைனாசிட்டி யாருக்கு கீழே ரொம்ப வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் 1. இவர் தான் வந்து மெயினான ஒரு குப்தர் அரசரா இருந்தார். He took the title மகாராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து இவருக்கு கிடைச்சது. யாருக்கு? சந்திரகுப்தர் 1. He established his rule by marrying குமாரதேவி, a Lichachari princess. So குமாரதேவிய அவர் கல்யாணம் பண்ணிட்டு அவரோட எம்பையரை இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. ஓகே, this alliance expanded Gupta control over Magadha and parts of Nepal. So மகதாலையும் நேபாள்லயும் நல்ல குப்த டைனாசிட்டி வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் அடுத்தது சந்திரகுப்த மௌர்யா சந்திரகுப்தர் பத்தி பார்க்கலாம். சந்திரகுப்தர் 1 அவரோட டைம் பீரியட் பார்த்துக்கோங்க. மெமரைஸ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பிகாஸ் மேட்ச்ல தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் இவ்வளோ டீப்பா தான் கேட்க மாட்டாங்க. Consider the real founder of Gupta Empire. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்ரீகுப்தர் ஃபர்ஸ்ட் மன்னரா இருந்தாரு. பட் மெயினான ஒரு மன்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் 1. Started the Gupta era. ஸோ குப்தா era இவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. குப்தர் டைனாசிட்டி இவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பாட்டாலிபுத்ரா அப்படின்னு ஒரு சிட்டிய கேபிட்டல் ஆக்கினாரு. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி மகாராஜாதி ராஜா அவரோட டைட்டிலா இருந்திருக்கு. ஓகே, அடுத்தது வந்து சமுத்திரகுப்தர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் சந்திரகுப்தர் 1, அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர். இவர் வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆட்சியை இவர் ஆழ்ந்தார். Son of சந்திரகுப்தர் 1 and குமாரதேவி. சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சந்திரகுப்தர் குமாரதேவியை மாரி பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெருசா வளர்ந்தது குப்தர் டைனாசிட்டி. Described as Napoleon of India by whom? By B.A. Smith. இவர் ஒரு ஹிஸ்டோரியன். சரியா? His court poet ஹரிசேனா. இவரோட கோட்ல இவரோட கோட்டையில இருக்கிற ஒரு போயட். இவரோட கோட்டையில இருக்கிற his court's poet, அவரோட பேர் என்ன? ஹரிசேனா. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன். அலகாபாத்ல ஒரு பெரிய பில்லர் இருக்கு, அது மேல வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல வந்து சந்திரகுப்தர் 1 பத்தி ஹரிசேனா ஒரு போயட்ரியை எழுதிருக்காங்க. ஓகே, சோ அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்ல யாரை பத்தி எழுதிருக்காங்க? சமுத்திரகுப்தர் பத்தி எழுதிருக்காங்க. யார் எழுதுனா? ஹரிசேனா எழுதுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபாலோ த பாலிசி ஆஃப் திக்விஜயா. திக்விஜயா அப்படின்னா எல்லா இடத்துலயும் கான்குவெஸ்ட் பண்ணணும். கான்குவெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னது? எல்லா இடத்தையும், தட் இஸ் எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் ஒரு ஏரியாவை தன்னோட கிங்டம்குள்ள கொண்டு வரணும். அதுதான் கான்குவெஸ்ட். ஸோ திக்விஜயா என்ற ஒரு பாலிசியை வந்து சமுத்திரகுப்தர் ஃபாலோ பண்ணாரு. Conquered over 20 kingdoms including Aryavarta, Dakshinapatha and forest areas. இது எல்லாமே யார் வந்து படையெடுத்துட்டு வந்து கான்கர் பண்ணாங்க, வெற்றி that is they were victorious in all the எல்லா படையிலையும் அவர் தான் வெற்றிகரமா இருந்தாரு. எத்தனை படையில் எத்தனை கிங்டம்ஸ் வந்து கான்குவெஸ்ட் பண்ணாரு? 20 கிங்டம்ஸ் அவரு கான்குவெஸ்ட் பண்ணாங்க. தமிழ் கண்டென்ட் நெக்ஸ்ட் லைன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இன்க்ளூடிங் ஆரியவர்த்தா, தக்ஷிணாபத்தா அண்ட் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ்.
கொல்றது கிடையாது, குதிரைய வந்து ஃப்ரீயா விட்டுறது. ஓகேவா? அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றது. அஸ்வமேத யக்னா இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. பேட்ரன் ஆஃப் ஆர்ட், மியூசிக் அண்ட் லிட்ரேச்சர். இவருக்கு வந்து கலையில, அதுக்கப்புறம் வந்து மியூசிக்ல, லிட்ரேச்சர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவர் டைம்ல வந்து நாணயங்கள், கோல்டு காயின்ஸ் இருக்கு. அந்த கோல்டு காயின்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி இவரோட இமேஜ் வந்து அந்த கோல்டு காயின்ல இருக்கும். வீணை வாசிக்கிற மாதிரி. யாரு? சமுத்திரகுப்தர் பத்தி. Maintain friendly relation with Ceylon, that is Sri Lanka and Kushanas. So அந்த டைம்ல இருந்த ஒரு கிங்டம், குஷானா கிங்டம் இருந்துச்சு. அந்த குஷானா கிங்டம்ஸ் கூடயும் ஸ்ரீலங்கா கூடயும் சிலோன் கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. Extended Gupta Empire to South India without annexation. Without annexation னா எந்த ஒரு போரும் இல்லாம அப்படியே சவுத் இந்தியாவையும் அவரு ஆழ்ந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் கண்டென்ட் கொடுத்திருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ்ல இருந்து you can go through. Then Chandragupta 2. So Shrigupta, Chandragupta 1, Samudragupta, Chandragupta 2. Okay. இவர் வந்து was son of Samudragupta. இவரோட டைட்டில் விக்ரமாதித்யா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைட்டில்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சந்திரகுப்தர் 1 ஓட டைட்டில் என்னது? மகாராஜாதி ராஜா. ஓகேவா? அப்புறம் சமுத்திரகுப்தர் என்ன கூப்பிடுவாங்க? நெப்போலியன் ஆஃப் இந்தியா. சந்திரகுப்தர் 2 வந்து விக்ரமாதித்யா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியாவை கான்கர் பண்ணாரு. யாரு தோக்கடிச்சாரு? சகாச தோக்கடிச்சாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் சகாச தோக்கடிச்சாரு? சந்திரகுப்தர் 2. சரியா? அதுக்கப்புறம் இவர் தான்சேன் என்றவரை அவர் வந்து அவரோட கோர்ட்ல அப்பாயிண்ட் பண்ணாங்க ஒரு மினிஸ்டரா. ஓகே, அப்பாயிண்டட் தான்சேன் இன் ஹிஸ் கோர்ட். சோ தான்சேன் யாரோட கோர்ட்ல இருந்தாங்க? சந்திரகுப்தர் 2 ஓட கோர்ட்ல இருந்தாங்க. His court has Navaratnas. So இவரோட கோர்ட்ல, இவரோட கிங்டம்ல, இவரோட மினிஸ்ட்ரியில வந்து 9 மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களை என்னன்னு கூப்பிடுவாரு இவரு? நவரத்னாஸ், 9 ஜென்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாரு. இன்க்ளூடிங் யார் யார் இருந்தா இதுக்குள்ளனா? காளிதாசா, அமார சின்ஹா அண்ட் வஹார மிஹிரா. இவங்கெல்லாம் வந்துட்டு மெயினா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்ட்ல, மியூசிக்ல, லிட்ரேச்சர்ல ரொம்ப ஃபேமஸா இருந்த பர்சனாலிட்டிஸ். காளிதாசா, அமார சின்ஹா, வஹார மிஹிரா இவங்கெல்லாம் வந்து இவங்களோட கோர்ட்ல இருந்த நவரத்னாஸ், 9 ஜென்ஸ். இவங்க வந்து எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க? அவங்களோட ஆர்ட், மியூசிக், ஆர்கிடெக்சர்லாம் லிட்ரேச்சர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இவரும் issued gold and silver coins. ஓகேவா? Ujjain became the second capital. Okay, so first பாடலிபுத்ரா இருந்துச்சா, அதுக்கப்புறம் உஜ்ஜைன் யார் கொண்டு வந்தா? சந்திரகுப்தர். Ujjain became the second capital. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான சைனீஸ் டிராவலர் ஃபாஹியான் யாரோட டைம் பீரியட்ல வந்தாரு? சந்திரகுப்தர் 2 டைம் பீரியட்ல தான் வந்தாரு. visited during his range. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகே, Fahian praised India's justice system, religious tolerance and prosperity. So Fahian வந்து அவர் ஒரு பெரிய ஸ்காலர், சைனீஸ் டிராவலர். அவர் வந்து எழுதின புக்ஸ்லலாம் இந்தியாவோட ஜஸ்டிஸ் சிஸ்டம் பத்தியும், இந்தியாவோட ரிலிஜியஸ் டாலரன்ஸ் பத்தியும், இந்தியாவோட வளர்ப்பு பத்தியும் எழுதுறாரு. Era of peace and prosperity known as golden age of India. That is Chandragupta 2 period என்ன கூப்பிடுவோம்? golden age of India. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாம் டைம் அப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ தயவு செஞ்சு மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன். சில்ட்ரன் பேசி எப்படி பழகிடுச்சு சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கு வெற்றி வேணும், நீங்க போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் வாங்க முடியும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறீங்க. மெயின்ஸ்க்கு நான் ஒரு டிப் சொல்றேன். மெயின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரிலிம்ஸ்க்கு மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும். இந்த 2 டிப்பை மைண்ட்ல வச்சுக்கோங்க.
தயவு செஞ்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு வாட்டி நான் வீடியோ கேட்டுட்டேன், இந்த கோர்ஸ் வாங்கிட்டேன், அந்த புக் வாங்கிட்டேன், இது படிச்சுட்டேன்னா இல்ல முடியாது. அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி படிச்சா உங்க பிரெயினால ப்ராசஸ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு எல்லா ஃபேக்ட்ஸும் பாயிண்ட்ஸும் மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேவா? தமிழ் மீடியம்க்கு கண்டென்ட் கொடுத்துருக்கு. அடுத்தது குமாரகுப்தர் 1. ஸோ குமாரகுப்தர் 1 பாத்தீங்கன்னா இவர் சந்திரகுப்தர் 2 ஓட சன்னா இருந்தாரு. இவரோட டைட்டில் என்ன? மகேந்திரகுப்தா. ஓகேவா? மகேந்திரகுப்தா தான் இவரோட டைட்டில். ஓகேவா? இவர் குமாரகுப்தா வந்து he founded the famous Nalanda University. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யார் நலந்தா யூனிவர்சிட்டியை ஃபவுண்ட் பண்ணாருன்னா குமாரகுப்தர் 1 தான். இவரும் issued coins with figure of peacock and Kartikeya. Kartikeya is their lord. ஓகே, அவங்களோட கடவுளா இருந்தாங்க. அவங்களோட இமேஜும் ஒரு பீகாக்கோட இமேஜும் இருக்கிற மாதிரி நாணயங்கள் தட் இஸ் காயின்ஸ் இவர் தான் குமாரகுப்தர் தான் இஷ்யூ பண்ணாரு. கண்டினியூட் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ ரொம்ப சண்டைலாம் பண்ணல, ரொம்ப நல்லபடியா ஒரு கிங்டமை நடத்தினாரு. இவரும் பெர்ஃபார்ம் அஸ்வமேத யக்ஞா. ஸோ அஸ்வமேத யக்ஞா என்னன்னு சொல்லியாச்சு. இதை வந்து ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு. ஓகேவா? அடுத்தது இவரு worshipper of Lord Kartikeya. ஓகே, this coin has Skanda image. Skanda ஓட இமேஜ் வந்து இவரோட காயின்ஸ்ல இதுவும் இருந்திருக்கு. Face internal rewards toward end of his rule. Internal rewardsனா அவங்களோட ஆட்சிக்குள்ளேயே நிறைய சண்டை இருந்தது. Defended empire from Pushyamithras. Pushyamithras சொல்லி வெளியில இருந்து வந்த ஒரு எம்பையர் வந்து குப்த டைனாசிட்டியை அட்டாக் பண்ணும்போது இவர் தான் அவங்கள டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ குமாரகுப்தர் டைம்ல யார் வந்தா? புஷ்யமித்ராஸ் இவங்க வந்தாங்க. ஓகே, அடுத்தது ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் வந்து குமாரகுப்தரோட சன். ஓகேவா? பாருங்க, குமாரகுப்தரோட சன் யாரு? ஸ்கந்தகுப்தர். இவர் தான் லாஸ்ட் பவர்ஃபுல் குப்தா ரூலரா இருந்திருக்காரு. ஓகேவா? இவர் யார் கூட சண்டை போட்டிருக்காரு? ஹுன்ஸ் என்ற சென்ட்ரல் ஏசியால இருந்து வந்த ஒரு கிங்டம். ஓகே, அவங்க கூட வந்து இவர் சண்டை போட்டிருக்காரு. டிஃபீட் பண்ணிருக்காரு ஹுனாஸ் அண்ட் மெயின்டைன் எம்பையர் இன்டெகிரிட்டி. தட் இஸ் அவங்க வந்து கான்குவெஸ்ட் பண்ணாம அவங்களோட குப்தர் டைனாசிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காரு? ஹுனாஸ்க்கு அகைன்ஸ்டா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. took the title விக்ரமாதித்யா. இவருக்கும் விக்ரமாதித்யா என்ற ஒரு டைட்டில் கிடைச்சது. இன்னொரு மன்னருக்கும் இதே டைட்டில் தான். ரீகனெக்ட் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வீக்கெண்ட் ஆஃப்டர் ஹிஸ் ரூல். இவருக்கு அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வீக் ஆயிடுச்சு. இவரோட காயின்ஸ்ல என்ன இருக்குது? கருடா அண்ட் காடஸ் லக்ஷ்மியோட இமேஜ் இருந்துச்சு. கருடா it's actually a kind of an image. நான் உங்களுக்கு அடுத்த செஷன்ஸ்ல என்னால காட்ட முடிஞ்சுச்சுன்னா நான் காட்டுறேன். ஸோ கருடாவோட இமேஜும் காடஸ் லக்ஷ்மியோட இமேஜும் இவரோட காயின்ஸ்ல இருந்தது. strengthen frontier defenses. ஸோ டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணாரு. ஓகே, ராணுவத்தை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணாரு. His success recorded in ஜுனாகர் ராக் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஸ்கந்தகுப்தரை பத்தி எங்க காணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுனாகர் ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ல சந்திரகுப்தரை பத்தி எழுதியிருக்காங்க. Death led to the decline of Gupta dynasty. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் குப்தா டைனாசிட்டி என்ன ஆயிடுச்சு? ரொம்ப வீக் ஆயிடுச்சு, எண்ட் ஆயிடுச்சு, வீழ்ச்சி அடைந்தது. ஓகே, அடுத்தது இப்போ இப்போ வந்து குப்தர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குப்தா கிங்ஸ் ஹேட் சென்ட்ரலைஸ்டு மொனார்கி. தட் இஸ் மத்திய அரசு இருந்தது. ஓகேவா? ஸோ சின்ன சின்ன ப்ராவின்சஸ், சின்ன சின்ன ஸ்டேட் அவங்களுக்கு கீழே இருந்தாலும் மெயின் கண்ட்ரோல் யார் எடுத்துக்கிட்டா? குப்தர் கிங். தட் இஸ் சென்ட்ரலைஸ்டு மொனார்கி இருந்துச்சு. ஓகேவா? இப்போ எப்படி நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட மெயின் ஆட்சி, மெயின் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்கு இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? அதனால அந்த மாதிரி தான் வித் ஹையரார்கியல் கண்ட்ரோல். ஹையரார்கியல்னா
அப்படியே ஜெனரேஷன் வம்சம்ல வர மாதிரி. ஓகே, the king was supreme and adopted divine titles. பெரிய பெரிய பட்டங்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன மாதிரியான பட்டங்கள்னா பரமேஸ்வரா, பரமபக்த ராகா, சாரி பரமபக்த ராகா, பரமேஸ்வரா, இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் வந்து மன்னர்களுக்கு கொடுத்தாங்க. சாரி ஃபார் ராங் pronunciation. Then the council of ministers was known as மந்திரி பரிஷத். So council of ministers இவங்க என்ன கூப்பிட்டாங்க? மந்திரி பரிஷத் அப்படின்னு கூப்பிட்டாங்க. Provinces were called buktis. Provincesனா இப்ப நம்ம காலத்துல வந்து ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த காலத்துல provinces என்ன கூப்பிட்டாங்க? buktis அப்படின்னு சொன்னாங்க. இந்த buktisலாம் யார் வந்து பார்த்துட்டா, யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா உபாரிகாஸ் தான் பார்த்துட்டாங்க. ஸோ புக்தீஸை பார்த்துக்கிற சொல்ற ஆஃபீஸரோட பேர் வந்து உபாரிகாஸ். சரியா? each bukti was divided into விஷாயாஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் வந்து டிஸ்ட்ரிக்டா வந்து பிரிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அவங்களும் அந்த மாதிரி பிரிச்சாங்க. அதோட பேர் என்னன்னா விஷாயாஸ். each விஷாயா யார் பார்த்துட்டாங்க? விஷாயபதிஸ் பார்த்துட்டாங்க. ஓகேவா? villages were governed by gramikas. So village எல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள், that is ஆபீசரோட பேர் என்ன? gramikas. And village assemblies. Okay, there was higher hereditary bureaucracy. hereditary bureaucracy னா என்னது? அப்படியே அவங்க வம்சவழியில வரவங்க தான் ஆள்வாங்க அந்த மாதிரி. with officials often from elite families. So அந்த ராயல் ஃபேமிலில இருந்து வந்தவங்க தான் ஆண்டுட்டே இருந்தாங்க, தவிர எலெக்ஷன்லாம் கிடையாது. land grants were issued to Brahmins and religious institutions. So அந்த ஒரு லேண்டுக்கு, ஒரு நிலத்துக்கு டாக்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. யாருக்கு? பிராமின்ஸ்க்கும் ரிலீஜியஸான இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாராவது ரன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு. justice was administered by dharma சாஸ்திரா. தர்மசாஸ்திரா ரூல்ஸ்னா என்னன்னா, இவங்களோட ஒரு பர்டிகுலர், தட் இஸ் தர்மாவை ஃபாலோ பண்ற ரூல்ஸ். தர்மானது நியாயம். ஓகேவா? ஸோ நான் பேசிக்கலி உருது ஸ்பீக்கிங், ஸோ அதனால தமிழ் வேர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? ஸோ நியாயமா இருக்கிற ரூல்ஸை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்க. அந்த ரூல்ஸை வந்து தர்மசாஸ்திரா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? and local customs. அவங்களோட கஸ்டம்ஸ்ல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஜஸ்டிஸ் சிஸ்டம் அவங்க நடத்துறாங்க. titles used by kings were மகாராஜாதிராஜா, பரமபட்டராகா, அப்புறம் விக்ரமாதித்யா. இது எல்லாமே வந்து மன்னர்களோட பட்டங்கள். சரியா? அடுத்தது military and defense. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வந்து சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கு நோட்ஸ், பட் ரீடபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து அப்படியே மேட்ச் பண்ணி தயவுசெய்து ரீட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா குப்தா ஆர்மி ஹேட் இன்ஃபேண்ட்ரி, கேல்வரி, வார் எலிஃபென்ட்ஸ் அண்ட் சாரியட். இன்ஃபேண்ட்ரி கேல்வரினா என்னது? அவங்க கிட்ட வந்து குதிரைப்படை இருந்துச்சு, அப்புறம் யானை படை இருந்துச்சு, அப்புறம் வந்து நிறைய சாரியட்ஸ்னா என்னது? மன்னர்கள் உட்கார்ந்து போவாங்க இல்லையா, என்ன பண்றது, வாருக்கு, பேட்டில்ஸ்க்கு எல்லாம் மன்னர்கள் உட்கார்ந்து குதிரை மேல உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு உட்கார்றதுக்குன்னு ஒரு இது இருக்கும், சீட் மாதிரி இருக்கும். ஓகே, அது எப்பயாவது யானை மேல உட்காருவாங்க, அந்த மாதிரி யானை மேல தான் உட்காருவாங்க மோஸ்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு வெஹிக்கலை வந்து chariot அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து குப்த டைனாஸ்டில இருந்துச்சு. ஸ்ட்ராங் மிலிட்டரி ஸ்ட்ரக்சர் ensured law and order. ஸோ அவங்களோட ராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, law and order மெயின்டைன்டா இருந்துச்சு. சமுத்திரகுப்தா சதர்ன் எக்ஸ்பெடிஷன் enhanced imperial power. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சதர்ன் ரீஜனுக்கு, சவுத் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸ்பெடிஷனா இருந்துச்சு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு என்ன சொல்றது, படையெடுப்பா இருந்துச்சு. ஸ்கந்தகுப்தாஸ் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹுனாஸ் வாஸ் நோட்டபிள். ஸோ ஸ்கந்தகுப்தா தான் ஹுனாஸ்க்கு அகைன்ஸ்டா இருந்தாரு.
இவங்ககிட்ட நேவி இல்ல, பட் கண்ட்ரோல் கோஸ்டல் ரீஜன்ஸ் த்ரூ அலையன்சஸ். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான நேவி இல்லை, பட் வந்து பக்கத்துல இருக்கிற மன்னர்களோட நல்ல அலையன்ஸ் வச்சு அவங்க வந்து கோஸ்டல் ஏரியாஸை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அலையன்ஸ்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன், அக்ரிமெண்ட் போட்டு ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்றதா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Fortresses were built along frontiers, that is bordersல வந்து பெரிய பெரிய கோட்டை, தட் ஃபோர்ட் மாதிரி கட்டி இருந்தாங்க. military titles included சேனாபதி. சேனாபதி யாரு சொல்லுவாங்க? கமாண்டர் சேனாபதி சொல்லுவாங்க. மகாபால திக்ரிதா. மகாபால திக்ரிதா வந்து ஜெனரல்ஸ் வந்து மகாபால திக்ரிதா அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்தாங்க. அஸ்வமேதா யக்னா symbolized military sovereignty, that is இந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் வந்து அவங்க கஸ்டம்ல என்ன காட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா military independent, that is military வந்துட்டு யார் மேலயும் டிபெண்ட் ஆகி இல்ல, அந்த கிங்டமோட military வந்து வேற கிங்டம் மேல டிபெண்ட் ஆகி இல்ல அப்படின்னு காட்டுற ஒரு ஈவென்ட் தான் அஸ்வமேதா யக்னா. சரியா? victory monuments like pillars and inscriptions glorified campaigns, that is எப்பயாவது வந்து அவங்க படையெடுத்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பில்லர்ஸ் கட்டுவாங்க, அது மேல வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் எழுதுவாங்க. ஓகேவா? ஆர்மி வாஸ் சப்போர்ட்டட் த்ரூ லேண்ட் ரெவென்யூ அண்ட் கிராண்ட்ஸ். ஸோ ஆர்மியோட மெயின் ஆர்மி எப்படி ரன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவென்யூல இருந்து தான் ஆர்மியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அடுத்தது வந்து ரிலிஜன், எஜுகேஷன் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gupta rulers supported Hinduism but were tolerant to Buddhism and Jainism. So அவங்க டைம்ல ஹிந்துவிசம் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, பட் அவங்க வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் சப்போர்ட் பண்ணி டாலரேட் பண்ணாங்க. வைஷ்ணவிசம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க டைம்ல இருந்துச்சு. Temples of Vishnu, Shiva and Devi were constructed. ஓகேவா? Buddhism continued to thrive. Many monks visited Nalanda. So Nalanda University வந்து மெயினா வந்து புத்திஸ்டோட முரால்ஸ்லாம் அங்க இருந்துச்சு. முரால்ஸ்னா புத்தா யூஸ் பண்ண பொருள்லாம் வந்து அங்க இருந்திருக்கு. ஸோ நலந்தா யூனிவர்சிட்டி அவங்க டைம் பீரியட்ல இருந்ததுனால அதிகமான புத்திஸ்ட்லாம் வந்துட்டு இருந்தாங்க அந்த ரீஜன்ல. Jain texts were written during this time. Okay, so Jainism கூட ரொம்ப flourish ஆயிட்டு இருந்துச்சு. Nalanda University became a renowned center of Buddhist learning. அங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாஸ், லாஜிக், மெடிசன், ஆஸ்ட்ரானமி, கிராமர்லாம் வந்து நலந்தா யூனிவர்சிட்டியில அப்போ சொல்லி கொடுத்தாங்க. எஜுகேஷன் வாஸ் சப்போர்ட்டட் பை லேண்ட் கிராண்ட்ஸ் டு பிராமின்ஸ். ஸோ பிராமின்ஸ் தான் அந்த டைம்ல நல்லா படிச்சாங்க. ஸோ அவங்களோட எஜுகேஷனை எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு அவங்க டாக்ஸ் வாங்கல, லேண்ட் கிராண்ட்ஸ் கொடுத்தாங்க. Sanskrit was a medium of instruction and administration. So மெயினா வந்து சான்ஸ்கிரிட் தான் வந்து புத்தர்கள் பீரியட்ல யூஸ் பண்ணாங்க. Women were educated in families of scholars. So பெரிய படிச்சவங்களோட ஃபேமிலிஸ்ல விமென்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிருந்தாங்க. ஓகேவா? அடுத்தது ஆர்ட், ஆர்கிடெக்சர் அண்ட் கல்ச்சர். ஸோ புத்தர் பீரியடை வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோல்டன் ஏஜ் அப்படின்ற வேர்டு வந்து நிறைய வாட்டி புத்தர் டைனாஸ்டி டைம்ல வந்துருக்கு. இவங்களோட ஆர்கிடெக்சர் எப்படின்னா நகாரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணாங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நகாரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர். earlier structural temples were built during this era. So ரொம்ப இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய டெம்பிள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டெம்பிள்ஸ்லாம் வந்து புத்த டைனாஸ்டில கட்டப்பட்டது. Sculptures showed grace and ideal human forms. So அவங்களோட சிற்பங்கள், தட் இஸ் ஸ்கல்ப்சர்ஸ்ல வந்து மெயினா என்ன இருந்துச்சுன்னா ஹியூமன் ஐடல்ஸ் தான் இருந்தாங்க. ஓகே, ஹியூமன்ஸோட ஸ்கல்ப்சர்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. அஜந்தா கேவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஜந்தா கேவ்ல 30 கேவ் இருக்கு. அதுல பெயிண்டட் டியூரிங் த லாஸ்ட் புத்தர் பீரியட். ஸோ இதுல இருக்க அஜந்தா கேவ்ஸ்ல இருக்க பெயிண்டிங்ஸ்னா இவங்க பீரியட்ல தான். தீம்ஸ் ஆஃப் த பெயிண்டிங் என்ன டிபிக்ட் பண்ணுச்சு, என்ன காட்டுச்சு அந்த பெயிண்டிங்னா புத்தாவோட லைஃப் காட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜகார்த்தா டேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்களோட புக்ஸ் அதை வந்து டிபிக்ட் பண்ணது இந்த பெயிண்டிங்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலோரா அண்ட் சாஞ்சி enhanced under புத்தா patronage. இது வந்து ரெண்டு இடம், எலோரா அண்ட் சாஞ்சி. இங்கேயும் நிறைய
நல்லா வளருது. ஸோ டெராகோட்டால வந்து நிறைய டாய்ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெசல்ஸ்லாம் வந்து டெராகோட்டால பண்ணாங்க. டெராகோட்டா ஆர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. Gupta coins has artistic images of gods and kings. நம்ம பார்த்தோம் இல்லையா நிறைய கோல்டு காயின்ஸ் அதுல இமேஜஸ்லாம் இருந்திருக்கு. புத்தர்கள் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் ரெக்கார்டட் கிராம்ஸ். ஸோ காப்பர் பிளேட்ல வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய காப்பர் பிளேட்ல எழுதியிருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நிறைய காப்பர் பிளேட்ஸ் காணப்பட்டது. கேன் பி விஷுவலைஸ், கேன் பி சீன். ஓகே, ஸோ அந்த காப்பர் பிளேட்ஸ்ல வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்திருக்கு. குப்தர்கள் பத்தி எழுதிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அவங்க வந்து வழங்கின லேண்ட் கிராண்ட்ஸோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அந்த காப்பர் பிளேட்ல இருந்தது. சரியா? அடுத்தது லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேஜ். ஓகேவா? ஸோ இது இருக்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். காளிதாசா, நவரத்னாஸ் ஞாபகம் இருக்கா? ஸோ அவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் போயட்டா இருந்திருக்காரு. சான்ஸ்கிரிட் போயட் அண்ட் டிராமாட்டிஸ்ட், டிராமாஸ் எழுதுறவரா இருந்திருக்காரு. அவர் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஜ்ஞான சகுந்தலம், அபிஜ்ஞான சகுந்தலம் அவர் எழுதின ஒரு புக். மெகாதுதம், ரகுவம்சா, இதெல்லாம் வந்து அவரோட புக்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்கலாம். அதர் ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா, அமார சிம்ஹா, விஷாகதத்தா, சுத்ராகா. ஓகே, இவங்க 3 பேரும் வந்து மத்த ரைட்டர்ஸ். தென் ஆரியபட்டா கூட அவரோட டைம்ல தான் இருந்தாங்க, புத்தர்களோட டைம்ல. ஆரியபட்டா வந்து ஆஸ்ட்ரானமர். இவர் எழுதின புக் என்னது? ஆரியபட்டியா. ஓகே, அப்புறம் ஆரியபட்டா தான் கான்செப்ட் ஆஃப் ஜீரோ அண்ட் பை ஓகே கொண்டு வந்தது யாரு? ஆரியபட்டா. அதுக்கப்புறம் வராஹ மிஹிரா என்ன எழுதினாரு? பிரிஹட் சம்ஹிதா. எதை பத்தி இந்த புக் அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜி, ஆர்கிடெக்சர் அண்ட் வெதர் பத்தி எழுதுற ஒரு புக். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்மா, தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெஹரௌலி அயன் பில்லர் இருக்கு இல்லையா, இது வந்து புத்தர் பீரியடோட மெட்டலர்ஜினா என்னது? ஸ்டடி ஆஃப் மெட்டல்ஸ். அவங்களுக்கு வந்து எவ்வளோ நல்ல நாலேஜ் இருந்திருக்கு மெட்டல்ஸ் மேலன்னு சொல்லி ஒரு டெஸ்டிமோனியா, ஒரு ப்ரூஃபா இருக்கு. எது அப்படின்னா, மெஹரௌலியில இருக்கிற இந்த அயன் பில்லர் வந்து புத்தர்களோட ஒரு ப்ரூஃப். எதுக்காக? அவங்களுக்கு எவ்வளோ மெட்டல்ஸ்ல நாலேஜ் இருக்கு, அவங்களோட மெட்டலர்ஜியை வந்து ப்ரூஃப் மாதிரி காட்டுது. எது? இந்த மெஹரௌலி அயன் பில்லர் தான். அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. அலகாபாத் பில்லர்ல இன்ஸ்கிரிப்ஷன், ஜுனாகட்ல நிறைய இன்ஸ்கிரிப்ஷன், ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்திருக்கு. ஓகேவா? ஆல்ரைட். கல்வெட்டுகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா என்னது? கல்வெட்டுகள். ஓகேவா? Then Gupta inscription in Sanskrit and Brahmi script. அவங்க யூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ்னா என்னது? சான்ஸ்கிரிட்டும் Brahmi script. ஓகேவா? Literature was secular and religious. That is, literature வந்து ரெண்டுமே இருந்துச்சு. ரிலிஜனை பத்தியும் லிட்ரேச்சர் இருந்திருக்கு, செக்யூலரிசம் பத்தியும் லிட்ரேச்சர் இருந்திருக்கு. ஓகே, செக்யூலரிசம்னா எந்த மதத்தையும் எந்த மதத்தை பத்தியும், தட் இஸ் லைக் எப்படி சயின்ஸ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு, ஆஸ்ட்ரானமி இருக்கு, இதெல்லாம் வந்து மதத்தோட லிட்ரேச்சர் கிடையாது. மதத்தோட லிட்ரேச்சரும் இருந்திருக்கு, செக்யூலர் மதம் இல்லாம லிட்ரேச்சர் கூட இருந்தது. ஓகேவா? ஸோ டிக்ளைன் எப்படி வந்து இந்த குப்தா டைனாசிட்டி எப்படி எண்ட் ஆச்சு, வீழ்ச்சி எப்படி அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தர் தான் ரொம்ப லாஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு எம்பரரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வந்தவங்க எல்லாருமே ரொம்ப வீக்கா இருந்திருந்தாங்க. ஸோ இவர் வந்து இந்த ஸ்கந்தகுப்தர் தான் முனாஸை வந்து தோற்கடிச்சாரு. பட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து முனாஸை தோற்கடிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை. லாஸ் ஆஃப் வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ப்ராவின்சஸ். ஸோ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை. ஓகேவா? சின்ன சின்ன ப்ராவின்ஸ் வந்து அவங்களோட விஷயத்த அவங்களே ஆள ஆரம்பிச்சிட்டாங்க.
ரைஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் லைக் மகாட்டகாஸ், மைத்ரகாஸ், இவங்கெல்லாம் வந்து ரீஜனல் பவர்ஸ் வந்து க்ரோ ஆக ஆக குப்தர்கள் டைனாசிட்டி டிக்ளைன் ஆயிடுச்சு. எக்கனாமிக் டிக்ளைன். ஓகே, எக்கனாமி வந்து சரியா இல்லாம ட்ரேட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஃபியூடலிசம் வீக்கெண்ட் சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஃபியூடலிசம்னா துணை ஆட்சி. ஸோ துணை ஆட்சி வந்து என்ன பண்ணாங்க, துணை ஆட்சி சிஸ்டம் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க இல்லையா. ஸோ சின்ன சின்ன அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் அத்தாரிட்டியை மதிக்கிறது இல்லை, அவங்களே வந்து அவங்களோட இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபியூடலிசம் இருந்ததுனால சென்ட்ரல் பவர் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு. நோ ஸ்ட்ராங் ரூலர் ஆஃப்டர் 550 CE. நலந்தா was plundered during the later periods. நலந்தா யூனிவர்சிட்டியை வந்து தாக்குனாங்க அதுக்கப்புறம் புத்தர்களுக்கு அப்புறம். ஓகே, ஸோ இன்டர்னல் ரெபெலியன்ஸ் இன்க்ரீஸ். அவங்க ஆட்சிக்குள்ளேயே நிறைய வந்து சண்டை இருந்து பை 6th century புத்தர் எம்பையர் டோட்டலா என்ன ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் உங்க புத்தர்கள் பத்தி இருக்கிற ஒரு கன்சைஸ் கிராப்ஸ் பட் வெரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இந்த உங்களோட டைம் எஃபர்ட்டை வந்து ரொம்ப குறைக்கிற மாதிரியும் உங்களோட ஸ்டடி குவாலிட்டியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ற மாதிரியும் இந்த நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்க 7th ஸ்டாண்டர்ட் புக்கும் 11th ஸ்டாண்டர்ட் புக்கும் படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது படிச்சு அதில் மார்க் பண்ணி நோட்ஸ் எடுத்து எழுதி அதெல்லாம் ரொம்ப வந்து டைம் எடுக்கும். ஸோ இந்த நோட்ஸ் நீங்க தரோவா படிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப தரோவா படிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்க, மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல ஸ்ட்ராங்கா இருங்க. டெஃபினட்டா ஜாப் வாங்கி